ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒயர்லெஸ் மைக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்ட் பேர் வந்து மேக் ஒயர்லெஸ் மைக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக நான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஒயர்டு மைக் இருக்குது. நான் பப்ளிக்கில் போய் வீடியோ எடுக்கும் போது அந்த ஒயர் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒயர்லெஸ் மைக் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணேன். இதோட அன்பாக்சிங், இதோட குவாலிட்டி, ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. வாவ், பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம ப்ராடக்ட்டு. இதை வந்துட்டு உள்ளே ஒரு கார்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஃபைனலாக பாக்ஸ்க்குள்ளே 2 மைக்கு, ஒரு ரிசீவர் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, C-type கேபிள். வாங்க பார்த்துடலாம் எப்படி இருக்குது. மைக் 1, மைக் 2, மைக் 1, ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஹெட்ஃபோன் ஜாக் பின்னு தான் வாங்கியிருக்கேன். எதுக்காகனா, என் ஃபோனில் வந்து C-type வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வாங்கியிருக்கேன். இதே வந்து C-typeலையும் இருக்குது. அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதோட கனெக்டர் ஒன்று இருக்குது, இந்த ஹெட்ஃபோன் ஜாக் டு C-type கனெக்டர் ஒன்று இருக்குது. அதுவும் தேவைப்படுறவங்க கூட நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். வேறு எதுவும் இல்லை. ஒரு C-type கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக இதுதான் நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்குது. புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 மைக்கு, ஒரு ரிசீவரும் இருக்குது. இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மைக் வந்துட்டு C-type சார்ஜ் பின்னும் இருக்குது. இந்த மைக்லையும் C-type சார்ஜ் பின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவர் சார்ஜரும் C-type தான் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது மைக்கில். இது எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிசீவரோட பவர் பட்டன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மைக்கோட பவர் பட்டன் வந்து பேக் சைட் கொடுத்துருக்காங்க. எந்த மைக்லேயும் பேக் சைடில் தான் இருக்குது. ரிசீவரை வந்து பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் ரெட் க்ரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து மைக்கை வந்து நான் அந்த பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ரெட் க்ரீன் பிளிங்க் ஆகி உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. ரிசீவர் கூட உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் மைக்கு கனெக்ட் பண்ணுவோம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இந்த 2 மைக்குமே இந்த ரிசீவர் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ரிசீவரை வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது ஃபோன்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோன் ஜாக் பின்னு இருக்குது. அதில் சிம்பிளாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். கனெக்ட் ஆகிடுச்சு. மைக்கும் கனெக்ட் ஆகிட்டு. வாங்க இதோட அவுட்புட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். நார்மல் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் மைக்கு ராவா எடுக்கிற வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரிசீவர் அண்ட் மைக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு எடுக்கிற வாய்ஸ் எப்படி இருக்கும். மைக்கை வந்து பேர் பண்ணியாச்சு. இப்போ கேட்குறது தான் இந்த மைக்கோட வாய்ஸ் ஆடியோ குவாலிட்டி. கொஞ்சம் தூரமாக போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக 20 மீட்டர்ஸில் நல்லா கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 20 மீட்டர் ரேஞ்ச் போயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம vlog வீடியோஸ் அதை மாதிரிலாம் எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டை இங்கே வாங்கிட்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். கேமரா அங்கே இருக்கும், பப்ளிக்ஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுவே ஒயர்டு மைக்காக இருந்தால் அது நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயர்டு மைக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஒயர்லெஸ்ஸாக மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம சேனலுக்கு இந்த மைக் வாங்கினது. இப்போ வந்து 2 மைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ ஒரு மைக் டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பேர் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணிடலாம். அப்போ வாங்க. ஓகே, இது லாங் ப்ரெஸ் பண்ணா கிரீன் கலர்ல பேர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மைக்ல இருந்து இப்போ இந்த மைக்கு பேசலாம். செக். இப்போ இன்டர்வியூ பேசிஸ்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டிஸ்லாம் இப்படி தான் இருக்கும். நான் வந்து மூவ் பண்ணிட்டு பேசுறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர்ஸ்குள்ளேயே நான் மூவ் பண்ணி பேசிக்கிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் கிட்டக்க வர என்னோட வாய்ஸ், இந்த மைக் பிக் பண்ற ஆடியோ குவாலிட்டி இதான். இண்டோர்ல இந்த ஒயர்லெஸ் மைக்கோட அவுட் எப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் ப்ராசஸ், இதை பிரைஸ்க்கு ஒர்த் தானா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நான் ஒரு ரிங் லைட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வரும், பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் அல்ஃபோன்ஸ் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட முடிஞ்சிச்சு. இந்த மைக் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேவா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் சொல்றேன். பை.